என்ன விஷயம்? திரும்பவும் விஜயாண்டி கோர்ட்ல ஏதாவது அப்பீல் பண்ண போயிட்டாங்களா? அதெல்லாம் இல்லம்மா. அவங்க அப்படி போயிடக்கூடாதுன்னு தான் நான் ஒரு திட்டம் போட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கேன். எதை பத்தி ஆண்டி பேசுறீங்க? ஓ மாமனாரே இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. என்ன ஆண்டி சொல்றீங்க? அங்களுக்கு என்னாச்சு? அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டுருச்சு. ஐயோ, இப்ப எப்படி ஆண்டி இருக்காரு? ஆ, ஸ்கேன்லாம் எடுத்திருக்காங்க. கால்ல லேசா எலும்பு முறிஞ்சிருக்க போல இருக்கு. அங்கிளுக்கு எப்படி இப்படி ஆச்சு? அந்த வீட்லயே அவர் மட்டும்தான் நல்லவர். அவருக்கு போய் எப்படி ஆண்டி? நல்லவர் தான். ஆனா நமக்கு சில காரியங்கள் ஆகணும்னா நல்லவங்களை தானே நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியிருக்கு. ஆக்சிடென்ட் தானா நடக்கல. அப்புறம் என் ஆளு ஒருத்தகிட்ட சொல்லி நான் தான் அவரை பைக்ல போய் இடிக்க சொன்னேன். நீங்க சொன்னீங்களா? ஆண்டி அவர் உயிருக்கு ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா? அந்த அளவுக்குலாம் விட்டுருக்க மாட்டேம்மா. கால்ல கையில அடிபட்டா மட்டும் போதும்னு சொன்னேன். அவனும் சரியா செஞ்சுட்டான். ஏன் ஆண்டி இப்படி எல்லாம் பண்றீங்க? அங்கிள் ரொம்ப நல்ல மனுஷன். எல்லாம் உனக்காக தான் ரோகிணி. எனக்காகவா? ஆமா. நீ திரும்பவும் அந்த வீட்டுக்கு போகணும்னா, அவங்க டைவர்ஸ் கேஸ் திரும்ப வாங்கணும்னா அதுக்கு ஒரு விஷயம் நடக்கணும். முத்துவும் மீனாவும் அந்த வீட்டுல இருக்க கூடாது. அவங்க அங்க இருந்தா நீ அந்த வீட்டுக்கு போகவே முடியாது. அவங்க விட மாட்டாங்க. இத பாரு ரோகிணி, நம்ம என்னதான் பிளான் பண்ணாலும் உன்னை அந்த வீட்டுக்குள்ள வரவிட மாட்டாங்க. இப்ப நாம செய்ய வேண்டிய முதல் வேலை மீனாவை அந்த வீட்டை விட்டு அனுப்பணும். அவ வீட்டை விட்டு வெளில போனாலே முத்து உடைஞ்சிருவான். அவனும் பின்னாடியே போயிடுவான். அப்படி நடந்தா உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இவங்க 3 பேரும் வீட்டுல இல்லைன்னா உன் மாமியார் தான் குடும்பக்காரின்னு கோர்ட்ல நிரூபிச்சிடலாம். அப்புறம் உன் டைவர்ஸ் கேஸும் உடைஞ்சிடும். நீயும் உன் புருஷன் கூட சேர்ந்துடலாம். ஓகே ஆண்டி, ஆனா நீங்க அங்கிள் இப்படி பண்ணது எனக்கு பிடிக்கல. நம்ம வேற வழியில ஏதாச்சும் பண்ணிருக்கலாம். இத பாரு, இப்போ ஒரு இடத்துல நெருப்பு பிடிச்சிருச்சுன்னா ஃபயர் இன்ஜின்காரங்க வந்து நேரா நெருப்புல தண்ணி ஊத்த மாட்டாங்க. சுத்தி இருக்கிற இடத்துலதான் அடிப்பாங்க. மத்த இடத்துல தீ பிடிக்காம முதல்ல தடுப்பாங்க. அது மாதிரிதான் இதுவும். மீனா அந்த வீட்டை விட்டு வெளியில போனாதான் உன் பிரச்சனை சரியாகும் ரோகிணி. அதனாலதான் மீனா அந்த வீட்டுல இருந்தானா மாஸ்டரோட தாலிக்கு ஆபத்துன்னு கொஞ்சம் லேசா புகைய விட்டேன். இப்ப அது நல்லா கொழுந்து விட்டு எரியுது. அவருக்கு அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இன்னும் இது பெருசா வெடிக்கும். இதெல்லாம் உன் நலனுக்காக தானே பண்ணேன். கொஞ்சம் இரு, அங்க என்ன நடக்குதுன்னு நான் கேக்குறேன். அப்பா பார்க்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு டாக்டர் சொல்லிருக்காரு. வெயிட் பண்ணுங்க. சொல்லுங்க சிந்தாமணி. மாஸ்டர், அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களே, இப்ப எப்படி இருக்காரு? இன்னும் எதுவும் சொல்லல. ஸ்கேன் ரிப்போர்ட் வரணும்னு சொல்லிருக்கா. என்ன பண்ணணும்னே தெரியல. பயப்படாதீங்க மாஸ்டர், அண்ணனுக்கு எதுவுமே ஆகாது, சரியாயிடும். அந்த சாமியாரம்மா சொன்ன மாதிரியே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மீனா வீட்டுல இருந்ததுனாலதான் இப்படி ஆயிடுச்சு. நான் தான் சொன்னேனே மாஸ்டர், அந்த அம்மா ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அவங்க சும்மாலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்க சொன்னா கண்டிப்பா நடக்கும் மாஸ்டர். இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த மீனாவை முதல்ல வீட்டுல இருந்து அனுப்புங்க மாஸ்டர். நான் சொன்ன இங்க யாரு கேக்குறாங்க? அவ ஆணி அடிச்ச மாதிரி இங்கேயே உட்காந்துருக்காளே. அவளுக்கு அவ நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறா மாஸ்டர்.